ஹலோ இட்ஸ் ஈவினிங் ரொட்டீன். ஈவினிங் போல் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு டின்னருக்கு சென்னா கிரேவி வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு சென்னா கிரேவிக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து தாளிச்சு எடுக்கணும். கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்ட சென்னாவையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். சென்னா நான் வந்து மார்னிங்கே ஊற போட்டுட்டேன். இப்போ தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் கூட கசகசா, முந்திரி பருப்பு, சோம்பு சேர்த்து அரைச்சி அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான சென்னா கிரேவி ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னா கிரேவி வச்சு முடிச்ச கையோட நைட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஈனோ தண்ணியில் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். சோப்பு தண்ணி அங்கங்கே தெளிச்சுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அடிக்கடி கேஸ் ஸ்டவ் என்னமோ க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஃபைனலாக ஈர துணி இல்லைனா டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்தால் சூப்பராக க்ளீனாகி வந்துடும். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமா டின்னருக்கு தோசை சுட்டு முடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கான டே இப்படி தாங்க போச்சு. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாமா?